ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ நான் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங். ஸோ ஃபேஷன் டிசைனிங்னாவே நம்ம மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டிகிரியை வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கான ரொம்ப ஃபேவரட்டான டிகிரின்னு கூட சொல்லலாம். இது இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இதில் நம்ம டிப்ளமோ கோர்ஸில் போகும்போது ஃபேஷன் டிசைனிங் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் போய் காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிப்பாங்க, சில பேர் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ எங்கே ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நிறையா ப்ரைவேட்லேயே நிறைய இன்ஸ்டியூட்ஸில் கிடைக்கிது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மேலே வர முடியும். அதுக்கு தான் இந்த ஃபேஷன் டிசைனிங்கான கோர்ஸு. அதாவது இது வந்து ஒரு இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது இந்த கோர்ஸுக்கு டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 12th வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் 12th முடிச்சுட்டு நான் கொஞ்சம் கெரியரில் கேப் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் கூட நான் போய் ஜாயின் பண்ணலான்னா கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் வந்து சில காலேஜஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து எப்பவுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஆனால் நிறைய காலேஜஸில் வந்து இந்த கோர்ஸ், அதாவது டிப்ளமோ கோர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறது ரிஸ்க் தான். ஏன்னா பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி வந்து டிகிரிஸாக இருக்குமே தவிர டிப்ளமோவில் வந்து மோஸ்ட்லி வந்து ரேரான இருக்கும் சப்ஜெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அந்த மாதிரி வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஆர்ட்ஸ் குரூப் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் 12th எடுத்துருக்கணும். அது எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 45% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து நம்ம டிப்ளமோ காலேஜஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் போய் போகிறவங்களும் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சீட் மூலியமாக போகிறவங்களும் இருக்காங்க. அதாவது 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கவங்க அப்படியே போய் டிப்ளமோ கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு போகிறவங்க ப்ராப்ளம். நீங்கள் வந்து பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கான அந்த கவுன்சிலிங்க்கு போய் அட்டன் பண்ணி போவீங்க. அதுவே எனக்கு கரியரில் கேப் இருந்துச்சு, நான் 12th முடிச்ச அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் இஷ்யூ ஆகிடுச்சு, நான் வேறு ஏதாச்சும் ஜாபுக்கு போயிட்டேன் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கேப்பில் கரியர் கேப் இருந்துட்டு மறுபடியும் போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் தான் ஜாயின் பண்ண முடியும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 year. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை. ஸோ இந்த இதுக்கு அப்ளை பண்ண இப்போ தான் சொன்னேன், மேனேஜ்மெண்ட் சீட்டாக நீங்கள் மோஸ்ட்லி போகிற மாதிரி இருக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ் ஃபேஷன் டிசைனிங், அதர்வைஸ் பிஇ ஃபேஷன் டெக்னாலஜி, பிடெக் இன் ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டுலேயுமே இருக்கும், காலேஜஸில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் பெருசாக இருக்காது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸு காலேஜஸில் தான் இருக்கும். நீங்கள் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் அதிகமாகவே வந்து அவங்களுக்கு ஃபீஸை எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸில் தான் அவங்க காலேஜஸ் இருக்கும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது 1 lakh per annumலேருந்து 2.5 lakhs வரைக்கும் வந்து அவங்க ஃபீஸை சார்ஜ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக நாலேஜஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சிலபஸ். ஸோ ஃபேஷன் டிசைனிங், அதாவது டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் என்னென்னலாம் அவங்க கவர் பண்ணுறாங்க இந்த 2 செமஸ்டர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் செமஸ்டரில் ஜென்ரல் ஃபேஷன் தியரி, ஃபேப்ரிக் செலெக்ஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் காஸ்டியூம்ஸு, ஃபேஷன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு, பேசிக் ஷோல்டர்ஸ் அண்டு சாரீ டிசைனிங்கு, ஃபேஷன் எக்ஸிபிஷன், அப்புறம் கிராஃப்டிங் ஆஃப் பிளாக்ஸ் அண்ட் பேட்ரன்ஸு, மெஷர்மெண்ட் ஆஃப் பேட்ரன்ஸு, ஃபேஷன் ஃபோர்காஸ்டிங், இந்த மாதிரி எல்லாம் சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க ஃபஸ்ட் செமஸ்டரில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் செமஸ்டரில் என்ன கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் பிரின்சிபல்ஸ், ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன், ஃபேஷன் ஆக்சசரிஸ், குவாலிட்டி அசஸ், ஃபேஷன் ஷோ, ஃபேஷன் எக்ஸிபிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஏரியாஸ். ஸோ எந்தெந்த ஜாப் ஏரியாஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் பார்ப்பாங்க. பிகாஸ் இந்த டிப்ளமோ கோர்ஸை வச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத வேலை. பிகாஸ் பிஎஸ்சி படித்தவங்களும் உங்களுக்கு ஜாபுக்கு போட்டி வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கள தான் எடுத்துப்பாங்க, உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக போயிடுவாங்க, பிஸ்னஸ் ஓரியன்டாக போயிடுவாங்க. அது சப்போஸ் எனக்கு நான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் அந்த மாதிரி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ் என்டர்பிரைசஸ்க்குலாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியன் கம்பெனிஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஃபேப்ரிக் கம்பெனிஸ், அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் போகலாம். மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஃபேஷன் டிசைனிங்க்கான டிசைனர் பண்ணுறவங்களும் அவங்களுக்கான அசிஸ்டன்ஸெல்லாம் போகலாம். இப்போது சினிமாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஷன்ஸ் அந்த புது புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போக கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது டாப் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் ஃபார் ஃபேஷன் டிசைனிங் இன் டிப்ளமோ. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் டிசைனர், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேட்டர், ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட், ஃபேஷன் கோஆர்டினேட்டர், ஃபேஷன் கன்சல்டன்ட், ஃபேஷன் மெர்ச்சன்ட், அதான் நான் மெர்ச்சன்டைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அந்த பிஸ்னஸ் ஜாபோடது. நெக்ஸ்ட்டு ஃபேஷன் பையர்ஸ், டெக்ஸ்டைல் டிசைனர், ஃபுட்வேர் ஜுவல்லரி டிசைனர் அண்ட் பர்சனல் ஷாப்பர், ஃபேஷன் ஜேர்னலிஸ்ட் ஆர் ஃபேஷன் பிளாகர். நெட்டில் போடுவாங்களே பிளாக்ஸ் எல்லாம், அந்த பிளாக்ஸ் எல்லாம் போடக்கூட உங்களால் செய்ய முடியும். பிகாஸ் நீங்கள் அந்த லெவலுக்கு நாலேஜபிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த ஃபேஷன் டிசைன் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்லி காஸ்டியூம்ஸ் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, ஜுவல்லரி மேக்கிங்கு, ஃபுட்வேர் மேக்கிங், இந்த மாதிரி இது கூட உங்களால் வந்து நீங்கள் டிசைனராக போக முடியும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது கேரியர் ரிலேட்டட் டு தி ஃபேஷன் டிசைனர்ஸ். ஸோ இந்த ஃபேஷன் டிசைனர்ஸான கரியர் என்ன டைப் ஆஃப் கரியர்ஸ் ரிலேட்டபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் டைரக்டர் ஜாபுக்கு, ஃப்ளோரல் டிசைனர்ஸ், கிராஃபிக் டிசைனர், இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸ், ஜுவல்ஸ் அண்டு ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், மெட்டல் ஒர்க்கர்ஸ், மாடல்ஸ், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ், பையர்ஸ், பர்ச்சேசிங் ஏஜென்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து எதுக்கு ஃபேஷன் டிசைனருக்கு ரிலேட்டபிளாக இருக்குது. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர் பண்ணுறது இல்லாமல் ஆர்ட் டைரக்டருக்கு கூடவே நீங்கள் ஆக முடியும். அதுக்கு ரிலேட்டடான அசிஸ்டன்ஸாக கூட நீங்கள் ஆகலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் போடுறோன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகுங்கிறதெல்லாம் நம்மளால தான் வந்து கணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் ஃபார் ஃபேஷன் டிசைனிங். என்ன டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை நீங்கள் இந்த ஃபேஷன் டிசைனிங் ஜாபில் வந்து ஷைன் ஆகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அனலிட்டிக்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நம்மளோட எடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் அப்படின்னு அக்யூரேட்டாக இருக்கணும். ஒரு போல் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பேஷண்ட் டு இன்டர்பிரட் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் டேட்டா. ஸோ கொஞ்சம் பேஷண்ட் பொறுமை வேணும். சில டேட்டாஸை வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக ரேட் செட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தெரியணும். அண்ட் தென் எபிலிட்டி டு கான்டாக்ட் ரிசர்ச் பண்ணக்கு கொஞ்சம் எபிலிட்டியை நம்ம வந்து கொஞ்சம் துடிப்பாக இருக்கணும். எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க் வித் ஸ்பீட், எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி, டிசிப்ளின் அண்ட் அட்டன்டிவ்னஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கூட இருந்தால் மட்டும்தான் நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களும் நம்மளோட ரேஞ்சில் வந்து இருப்பாங்க. இல்லை அதர்வைஸ் நம்ம ஸ்லோவாக இருந்தால் நமக்கு கீழே இருக்கிறவங்களும் ஸ்லோவாக இருப்பாங்க, அக்யூரஸியாக இந்த டாக்குமெண்ட்டும் டீட்டெயிலும் கிடைக்காது, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸும் வந்து அந்தளவுக்கு ஷைன் ஆகாது. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஃபேஷன் டிசைனிங் காலேஜஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேஷன் டிசைனிங் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஹோல் இந்தியாவில் வச்சு நான் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பெங்களூரில், சென்னையில் நிறையா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் காலேஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் படிக்கணும்னா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக வந்து ரிவ்யூஸை பார்த்துட்டு ஒன்ஸ் டெமோ கிளாஸ் மாதிரி சம்திங் ஏதாவது அட்டன் பண்ண முடியுமான்னு பார்த்து அங்கே அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களோட அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு மணியெல்லாம் கொடுத்து நீங்கள் படித்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஒர்த் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க காலேஜ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இங்கே வந்து இருக்குது டிப்ளமோ கோர்ஸ் என்ன ஃபேஷன் டிசைனிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்க போகிறது IIFA மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் காலேஜ் பெங்களூரில் இருக்குது. விலாக் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன் சென்னையில் இருக்குது. லீமார்க் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் மும்பையில் இருக்குது. இன்டகிரேட்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத்.
இன்ஸ்டியூட் டிசைன் அண்ட் இனோவேஷன், இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் அண்ட் இன்டீரியர் டிசைன் ரெண்டுமே. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஜேடி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு காலேஜ் மும்பையில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் அதுவும் மும்பையில் இருக்குது. அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைன் அது ஹைதராபாத்லேயும் இருக்குது, மும்பையில் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இது போக வேறு ஏதாச்சும் காலேஜஸ், நல்ல காலேஜஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கல, நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுப்பாங்க. ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் வந்து சேலரி. ஸோ சேலரியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஜாப் ப்ரொஃபைல்ஸை பொறுத்து நம்ம சேலரி ரேஞ்ச் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆவரேஜான சேலரி, அதாவது ஃப்ரெஷரும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸு பெருசாக இல்லாமல் ஒரு ஆவரேஜான சேலரி. இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் டிசைனிங் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா இருந்தால் இந்த சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். அதர்வைஸ் வந்து நீங்கள் ஏதாவது சின்ன கம்பெனி, சின்ன ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏன்னா இன்ஸ்டியூட்டில் சம்திங் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சேலரி கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ அதனால் வந்து இந்த சேலரியை நீங்கள் அதோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபேஷன் டிசைனரோட ஆவரேஜ் சேலரி பெர் ஆனம் பார்த்திங்கன்னா 3,50,000, அதாவது 35K per annum வாங்குறாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப், ஒரு 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட். அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4,30,000 கிடைக்குது, அதாவது 43K கிடைக்குது. அண்ட் தென் குவாலிட்டி கண்ட்ரோலர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,98,000 கிடைக்குது, அதாவது 39,000 கிடைக்குது மாதம். அண்ட் தென் பேட்ரன் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா 4 lakh per annum கிடைக்குது, அதாவது 40,000K per annum கிடைக்குது. 40,000K per month கிடைக்குது. நெக்ஸ்ட்டு விஷுவல் மெர்ச்சன்டைசர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,15,000 per annum, 41,000 per month கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அது கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். கிளாத்து, ஆக்சசரிஸு, ஃபுட்வேர் இந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணக்கூடிய இப்போ பேட்டா கம்பெனிஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கோட சம்பளம் இந்தளவுக்கு இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம். இதே வந்து ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்க பாருங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, மாடல்ஸு, டெய்லர்ஸு, ஃபோட்டோகிராஃபர்ஸு, கோஆர்டினேட்டிவ் வித் ஃபோட்டோ ஷூட்ஸோட அவங்களோட ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டை கூட்டிகிட்டு போவாங்க சில பெரிய பெரிய ஃபோட்டோஷூட்லாம் நடக்கும்போது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் வந்து பல்க் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பல்க் அமௌண்ட்டெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 43K per month கிடைக்குது. அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலர் இவங்களோட ஜாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஃபேக்ட் ஆக்சசரிஸ், கிளாத்திங் மெட்டீரியல் இந்த மாதிரி வந்து புதுசு ஆக்சசரிஸ் க்ரியேட் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கட்டும், கிளாத்திங் மெட்டீரியல் க்ரியேட் பண்ண கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி செக்கர்னு கண்டிப்பாக ஒருத்தவங்க தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி செக்கர், அதாவது ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க தான் குவாலிட்டி செக்கராக போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாபில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டேமேஜ் நம்பரிங்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு 40K per annum கிட்ட கிடைக்கும் ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸில். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் வந்து மற்ற கம்பெனிஸ் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. அது வந்து கிளாத்தாக இருக்கலாம், ஆக்சசரிஸாக இருக்கலாம், ஃபுட்வேராக இருக்கலாம், ஃபர்னிச்சராக எதே வேணா இருக்கலாம். ஸோ இந்த வந்து பேட்டர்ன் மேக்கர் தான் நம்ம தான் வந்து இந்த பேட்டர்ன் ரைட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அந்த கம்பெனிக்கு. ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட வேறு ISI தர சான்றிதழ்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அப்ரூவல் வாங்கி இந்த பேட்டர்னை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வேறு எந்த கம்பெனி டிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்ரூவல் வாங்கி வைப்போம். ஸோ அப்படி வாங்கினாங்கன்னா அந்த இந்த ஜாபோட வேலை அவங்க அதுதான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது விஷுவல் மெர்ச்சன்டைசர். ஸோ இவங்களோட ஜாப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கலர் பேட்டர்ன், இமேஜஸ் அண்ட் சிம்பிள்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஸ்பிளே ஆஸ் வெல் ஆஸ் கிரியேட் டிஸ்பிளே விண்டோஸ் இன் ரீட்டெயில் ஷாப். இப்போது நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோன்னா அந்த ஷாப்பில் வந்து பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க நம்ம விஷுவலாக பார்க்குறக்காக. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யார் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் மெர்ச்சன்டைசர். இது வந்து நம்ம ஊரில் வந்து யாரும் விஷுவல் மெர்ச்சன்டைசர்னு சொல்லி தனியாக இல்லை. பெரிய பெரிய பிராண்டடான ஷாப்பில் வேணால் இருக்கும்ன்றே தவிர நம்ம ஊரில் மோஸ்ட்லி இந்த விஷுவல் மெர்ச்சன்டைசருங்கிறது இல்லை. அந்த கடைக்காரன் அந்த யார் இருக்காங்களோ அவங்களே தான் வந்து அந்த ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணி அதை வந்து முன்னாடி ஷோகேஸில் வைப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.